தாயே தாயே என்னை மன்னித்து விடாதீர்கள் தாயே, என்னை மன்னித்து விடாதீர்கள். எனக்கு ஏதாவது சாபத்தை கொடுத்து விடுங்கள் தாயே. இதா இடத்தில் நான் இறந்து விடுகின்றேன் அம்மா. எழுந்திரு மகனே, எழுந்திரு. எனக்காக எப்படி கண்ணீர் விட்டு கதறுகிறீர்களா? எத்தனையோ எதிரிகளை எல்லாம் மன தைரியத்தோடு வெற்றி கொண்டு உங்களுடைய அண்ணனுக்கு பெருமை சேர்த்த நீங்கள் இப்படி கண்ணீர் விட்டு கதறுகிறீர்களே. ஐயோ, நாட்டை விட்டு வரும்பொழுது தீய சகனங்கள் எல்லாம் ஏற்பட்டது. நாட்டிலே யாருக்கோ எந்த ஆபத்தோ நேர்ந்திருக்கிறது. அதை சொல்லக்கூடாது என்று உங்களுடைய அண்ணன் கட்டளை இட்டாரா? அதை மறைத்து வந்து என்னிடத்தில் எப்படி நீங்கள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. நான் எதற்காக உங்களை மன்னிக்க வேண்டும், எதற்காக சபிக்க வேண்டும்? தாயே, இந்த பாவி நான் உங்களோட இருந்து மீண்டும் அழைத்து செல்ல இங்கு வரவில்லை தாயே. இந்த காலகத்திலே விட்டு போவதற்காக நீங்கள் சொல்லும் வார்த்தை எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. உங்களுடைய அண்ணன் என்னை காற்றுக்கு அனுப்பி விட்டாரா? ஆமாம் தாயே, காற்றுக்கு அனுப்பி விட்டார் தாயே. என்னை ஒதுக்கி விட்டாரா? ஆமாம் அம்மா. நீ சொல்லுவதெல்லாம் உண்மையா? உண்மைதான் தாயே. என் சுவாமி என்னை வெறுத்து விட்டாரா? என் சுவாமி என்னை மறந்து விட்டாரா? ராமா, சுவாமி, ராமா. ஐயோ ஐயோ ஐயோ, அண்ணமா, ஈசா, பார்வதி தாயே, ஆகாயமணி அன்னையே, எனது அன்னை எப்படி மயங்கி கிடக்கிறார்களே ஆதரவற்று. என் அன்னையை காப்பாற்றுங்கள் அண்ணவா, என் அன்னையை காப்பாற்றுங்கள் இறைவா, இறைவா. சுவாமி, சுவாமி, சுவாமி. லட்சுமணா, நீங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையா? என் சுவாமி என்னை வெறுத்து ஒதுக்கி விட்டாரா? நாட்டை விட்டு வெளியேற்றி விட்டாரா? ஆமா தாய். ஐயோ, நான் என்ன பாவம் செய்தேன்? நான் என்ன துன்பம் தீங்கு செய்தேன்? எதற்காக என்னை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும்? எதற்காக என்னை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. அப்படிப்பட்ட பாவம் நான் என்ன செய்தேன் தம்பி? நான் என்ன செய்தேன்? தாயே, நாட்டு மக்களிலே யாரோ ஒருவன் உங்களை பற்றியும் அண்ணனை பற்றியும் இழிவாக பேசிவிட்டார். ஆமா, அவருடைய கணவன் மனைவிக்குள் ஏதோ சண்டை ஏற்பட்டுள்ளது. அந்த நேரத்திலே அவன் மனைவியிடத்தில் என்ன கூறியிருக்கின்றான்? ராமனை போல் நான் என்ன மானம் கெட்டவனா? 10 மாதம் வேறு எவனோடு இருந்தவளை அவன் காமத்திற்காக மீண்டும் சேர்த்து கொண்டான். அப்பேற்பட்டவன் ஆனான் என்று அண்ணனை பற்றி உங்களை பற்றி விரிவாக பேசிவிட்டார். என் மீது சந்தேகமா? நாட்டு மக்கள் எல்லாம் என்னை இழிவாக பேசுகிறார்களா? உண்மைதான் தாயே. அதனால் என் மீது என் களங்கம் தீர வேண்டும் என்றும் நாட்டு மக்களுக்கு அவமானம் வரக்கூடாது, அவர் செய்யும் அரசாட்சிக்கு அவமானம் வரக்கூடாது என்று என்னை நாட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். நாடகத்திற்கு அனுப்பி விட்டார் தாயே. இலங்கையை விட்டு அரக்கனை அழித்து விட்டு இலங்கையை விட்டு வரும் பொழுது நான் அக்கினி பிரவேசம் செய்து வந்தேனே, அது கூட அவருக்கு நினைவில்லை. அது நடந்தது அங்கே, இந்த அயோத்தியா நடந்தது. ஐயோ லட்சுமணா, நான் என்ன செய்வேன்? இலங்கையிலே அக்னி பிரவேசம் செய்தது அயோத்தி நாட்டு மக்களுக்கு தெரியாது. ஆகையால் என் நடத்தையிலே நாட்டு மக்கள் எல்லாம் ஏதோ களங்கம் சுமத்துகிறார்கள். அவர் செய்யும் அரசாட்சிக்கு அவவாதம் வரக்கூடாது என்று, அவர் கீர்த்தி பெற வேண்டும் என்று என்னை காற்றுக்கு அனுப்பி வைத்து விட்டாரா? கோதண்டத்தை ஏந்தி அரசோச்சும் என்னுடைய சுவாமியின் அரசாட்சியிலே மக்கள் எல்லாம் இன்புற்றிருக்கிறார்கள்.
எல்லா ஜீவன்களும் இன்புற்றிருக்கிறது. ஆனால் தாலி கட்டிய மனைவியை மட்டும் எப்படி துன்பக்கடலில் ஆழ்த்தி விட்டாரே தம்பி. லட்சுமணா, அவருடைய புகழுக்கும் கீர்த்திக்கும் களங்கம் வரும் என்று அவர் எண்ணி இருந்தார். என்னிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார். நாட்டிலே மீண்டும் நான் அக்னி பிரவேசம் செய்து நான் நல்லவன் என்பதையும் உத்தமி என்பதையும் நிரூபித்திருப்பேனே. அதை மறுத்துவிட்டு கர்ப்பவதியாக இருக்கும் என்னை காற்றுக்கு அனுப்பி விட்டாரே மைத்துனா. இது நியாயமா? நான் நாட்டிலே இருந்தா ரகுகுல வம்சத்திற்கு இடுக்கு ஏற்படும், தர்மத்திற்கு இழுக்கு ஏற்படும் என்று நாட்டை விட்டு காற்றுக்கு வெளியேற்றி விட்டாரே. தாலி கட்டிய மனைவியை கர்ப்பவதியாக இருக்கும் இந்த பெண்ணை இப்பொழுது தாலி கட்டிய மனைவியை நாட்டை விட்டு காற்றுக்கு திறந்திருக்கிறாரே. இந்த செயலால் அவருக்கு புகழும் கீர்த்தியும் கிடைத்து விடுமா லட்சுமணா? புகழும் கீர்த்தியும் கிடைத்து விடுமா லட்சுமணா? சொல், என் வார்த்தைக்கு பதில் சொல் லட்சுமணா, சொல்லப்பா. என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேனே. காட்டிலே கர்ப்பவதியாக இருக்கும் என்னை தன்னந்தனிமையில் விட்டு போக போகிறேன் அண்ணே என்று என்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாயே மைத்துனா. காட்டிலே நான் எப்படி தனிமையில் இருப்பேன்? நான் எங்கே செல்வேன்? நான் எந்த நிலைமைக்கு ஆளாகுவேன்? தாயே, நான் என்ன செய்வது தாயே? என் அண்ணன் விட்ட கட்டளை அப்படி கொண்டு வந்து கழகத்திலே விட சொன்னார். விட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியாத. உலகத்தில் பெண்ணாக பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட துன்பமும் துயரும் யாருக்கு தான் ஏற்பட்டிருக்கும்? கர்ப்பவதியாக இருக்கும் என்னை காற்றிலே விட்டு வர சொன்னாரே ஒரு அண்ணன். அவர் கல் நெஞ்சக்காரரா? இல்லை, அந்தனுடைய வார்த்தையை கேட்டு என்னை காற்றுக்கு அழைத்து வந்தீர்களே, நீங்கள் கல் நெஞ்சக்காரரா? இல்லை, இத்தனை கொடுமையான வார்த்தை எல்லாம் கேட்ட பிறகும் பாவியினுடைய உடலிலே உயிர் தங்கியிருக்கிறது. நான் கல் நெஞ்சக்காரியா? ஐயோ வேண்டாம். இத்தனை கொடுமைகளையும் நான் தாங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே நான் உயிரோடு இருக்கக்கூடாது. அது ஓடுகிறதே கங்கை நதி. அந்த கங்கை நதியிலே விழுந்து என் உயிரை விட்டு விடுகிறேன். கங்கை நதியிலே விழுந்து பாவி நான் உயிரை இழப்பதற்கும் கொடுத்து வைக்கவில்லை. ஏனென்றால் புகழ்பெற்ற இச்சுவாக குடும்பத்தில் அந்த குடும்பத்தின் வாரிசை அல்லவா என் கர்ப்பத்திலே சுமந்து கொண்டிருக்கிறேன். நான் பாவி உயிரை விடுவோம் தகுதியற்றவளாக இருக்கிறேன். லட்சுமணா, இனி நான் காட்டில் இருக்க போவதோ தன்னந்தனிக்கு. இனி முதல் ராமா ராமா என்று ராமனுடைய நாமத்தை தவிர எனக்கு உற்றார் யாரும் இல்லை, எனக்கு துணை யாரும் இல்லை. நான் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பதை தவிர வேறு வழி இல்லை. என்னை தனிமையில் விட்டு போகிறீர்கள். இருந்தால் கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன். நான் இப்பொழுது கர்ப்பமுற்றிருக்கிறேன். கர்ப்பமுற்று இருப்பதனால் என் உடலில் ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மீண்டும் நான் நாட்டுக்கு வந்தால் காற்றுக்கு சென்றாலே ஜானகி திரும்பி வரும்பொழுது கர்ப்பவதியாக இருக்கிறாளே என்று மீண்டும் ஒரு சந்தேகம் எழுந்துவிடப் போகிறது. சென்று வாருங்கள். ஆகட்டும் தாயே. சுவாமி ராமா, இறைவா, சுவாமி. பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடுறா. பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி டொங்கு தட்டுங்க.